வணக்கம் வந்தனவன் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் நேயர் ராதாகிருஷ்ணன் மாணிக்க வாசகம் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா 2 கேள்வி கேட்டிருக்காரு. கண் திருஷ்டி உண்மையா? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அதுக்கப்புறம் அதில் சப் கேட்டகரி ஒன்று இருக்குது. அப்புறம் அதை தொடர்ந்து அதோடைய சப் கேட்டகரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. கண் திருஷ்டி உண்மையா? உண்மை. சரிங்களா? ஸோ அதிலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? இந்த எலுமிச்சம்பழம் வரமிளகாலாம் இருக்குல்ல, சுற்றி போடுவோம் இல்லையா, நம்ம வீட்டு அம்மாக்கள் நமக்கு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இல்லாமல் வேறு என்ன வழியில் ஏதாவது இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மூலமாக, தியானங்கள் மூலமாக நம்ம அந்த கண் திருஷ்டிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னும், செலிப்ரிட்டிஸ், பாலிட்டிஷியன்ஸ் அவங்கெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் கண் திருஷ்டி அப்படிங்கிறது பாதிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, இப்போது கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மையிலேயுமே உண்மை தான், வேலை செய்யும். எப்படி ஏன் வேலை செய்யுது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், இது ஒன்றும் பெரிய ராஜதந்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் ராஜதந்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நம்மளுடைய எண்ணங்கள் பிறரை பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் செயல்களாக மாறும் இல்லைங்களா? இந்த எண்ணங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பயணிக்கும். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கும்போது, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், சிங்கநல்லூர் நினச்சேன்னு வச்சுங்க, புத்தி போயிடும் சிங்கநல்லூருக்கு. அங்கே எப்படி அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே அமைப்பு எப்படி, எல்லாத்துக்கும் போயிடும் அந்த இடத்துல புத்தி. இப்போ எண்ணம் பயணிக்குமானா எண்ணம் பயணிக்கும். எண்ணத்திற்கு சக்தி அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இப்போ இந்த எண்ணத்தை பிறருக்கு நம்மளால் எப்படி கடத்த முடியும் அப்படின்னு கேட்டால் கண்ணின் மூலமாக தான் கடத்த முடியும். ஏன்னா நமக்கு புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லி 5 இருக்குது. வாய் தான் பேசக்கூட செய்யுது. நம்ம அட்டிக்கணும் சப்புன்னு வச்சிடனாலும் வச்சிடலாம், கையிலையோ காலிலையோ ஒரு மிதி வைக்கிறதுனா வச்சிடலாம். சரிங்களா? அதாவது உடம்பு வளைய பயன்படுத்துகிறது. வாய் பேசியே சாவடிக்குது. காது ஒன்றும் பண்ணுறதில்லப்பா, அது கேட்குறதோடு நிறுத்திடுது இல்லையா? இந்த மூக்கும் நுகர்றதோடு நிறுத்திடுது, போய் வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்கலாமே, வாய் திருஷ்டின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கை திருஷ்டின்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் சொல்லலை. ஏன் கண் திருஷ்டின்னு சொன்னாங்க? இந்த கண் எங்கேயுமே போகிறதில்ல இல்லையா? ஆனால் கண் பார்த்திங்கன்னா சென்று பற்றும்னு சொல்லக்கூடியது. பிற உணர்வுகள் எல்லாம் தன்னுடைய அதுக்குன்னு ஒரு ப்ராக்சிமிட்டி இருக்குது, அதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். ஆனால் கண் மட்டும் நீ வர வேண்டாம்டா நான் வர்றேன்னு அங்கே போகும். அதுக்கு பேர் சென்று பற்றக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது கண். அப்போது ஒரு தொலைவில் நின்றுட்டு இருந்தாலும் சரி, அவன் வரேன் அப்படின்னு புரியுதுங்களா? அவன் எங்கே, அவன் பக்கத்தில் கூட வரணும்னு அவசியமே இல்லை. இது சென்று பற்றும். அவன் அங்கே இருப்பான், இங்கேருந்தே பார்த்து சொல்லுவான், பார்த்தேன்னு வச்சுக்குவேன் அப்படிமா. அப்போது இந்த எண்ணம் உருவாகி, இந்த எண்ணம் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? கண் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த எண்ணம் அங்கே போயிடும், அவன் மேலே போய் படிஞ்சிடும். இது படியும் பொழுது எல்லாத்துக்குமே அது பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் உண்டாக்காது. இயற்கையாகவே நாம் ஒரு வகையான ஒரு தன்மையோடு தான் நம்ம பிறக்கிறோம். எல்லாரும் ஒரு போல் இருக்கக்கூடிய குணாதிசயங்களோ உடல் அமைப்புகளோ பிறக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே மிகுந்த பலம் கூடியவர்களாக, உடலோ மனதோ எந்த அளவுனாலும் சரி பலம் கூடியவர்களாக பிறக்கிறார்கள். ஒரு சிலர் குன்றி பிறக்கிறார்கள். இப்படியா? இது எல்லாருக்கும் பொது தானே? உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கும்? இல்லை. அப்போது இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ணம் தான் போய் சென்று சேருது. உடலால் போய் நான் அவனை எந்த வகையிலையும் தீண்டலை, ஆனால் என்னோடய எண்ணத்தினால் நான் அவனை தீண்டுறேன். நல்லாருன்னு சொன்னாலும் சரி, அடுத்த வார்த்தை சொன்னாலும் சரி, சரிங்களா, நான் என்னுடைய எண்ணத்தினால நான் தீண்டுறேன். இப்போ ஒரு புதுமண தம்பதியர் நல்லா வாழ்ந்து நல்ல இன்னும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய 2 முதியவர்கள், சரிங்களா, புதுமண தம்பதியர் போய் அந்த முதியவர்கள் இருவருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. அந்த முதியவர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக அவர்களுடைய ஆயுட்காலம் முழுக்க வாழ்ந்திருக்கிறார்கள். மனதார அவர்கள் இவங்க காலில் விழுந்து இப்படி விழுந்து அவங்கள முகத்தை கூட பார்த்துருக்கோம், நம்ம காலில் தான் விழுந்திருப்பாங்க. இவங்க மனசார நல்லாரு, எல்லா செல்வ வளமும் பெற்று நல்லாருன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த கீழே விழுந்தவங்க அவங்கள பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. இந்த விழுகும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். உங்களை இந்த இடத்துல உணர்ந்திருக்கீங்களா? ஒருத்தங்க மனசார வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த இடம் உணர்ந்துருக்கீங்களா? நான் சொல்கிறத என்னன்னு உங்களுக்கு உணர்ந்துருக்கீங்களா? அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல? என்னுடைய எண்ணம் நான் இன்னொருத்தருக்கு கடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மனசார சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறது அது வேலை செஞ்சிடும். இது மாற்று சொல்லுக்கும் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி. நான் பார்த்து அவனை சொல்கிறேன் அப்படின்ட்டு. இது கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னுடைய மாணவன் ஒரு பையன் அவங்க தாத்தாவா, அவங்க சித்தப்பாவா, மாமாவோ அவர் ஒரு அடிச்சிட்டார். அப்போ அடுத்த நாள் அவங்க தாத்தா இறந்துட்டாருன்னு பாருங்களேன். ஆனால் சொத்து தகராறு தான், பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தாத்தா சொல்கிறாரு, டே இங்கே பாருறா,
உன் கையை மேலே பட்டுச்சுன்னா நீ நாளைக்கு செத்துருடா அப்படின்ட்டார். ஆனால் இவங்க சித்தப்பா மாமா அதெல்லாம் ஒன்றும் சப்புன்னு அரைஞ்சிட்டாராம், ஒரு அரை அரைஞ்சிட்டார். அவர் வயசானவர், ஊரில் ரொம்ப மரியாதையாக வாழ்ந்தவர், என்னடா அப்படி 4 பேர் முன்னாடி இப்படி பண்ணிட்டானேன்னு மன வருத்தம். அன்றைக்கி ராத்திரி அவர் இறந்துடுறாரு. அடுத்த நாள் காலையிலைங்க இவர் எங்கள் மாமாவோ சித்தப்பாவோ திடகாத்திரமான ஒரு ஆள், எந்த நோய் நொடியும் இல்லாத ஒரு ஆள், அப்படி ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், வண்டியில் போயிட்டுருக்காரு, அப்படி கீழே வந்து செத்து போயிட்டார். அவ்வளோதான், இவ்வளோதான் முடிஞ்சுது. ராத்திரி பெரியவர் இறந்தார். காலையில் இந்த செய்தி சொல்கிறதுக்கு அந்த அவங்க சித்தப்பாவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்படி வண்டியில் போயிட்டு இருந்த மனுஷன் இப்படி பார்க்க அப்படி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்க அப்படியே சாஞ்சு, அவ்வளோதான் ஆள்காலி. சொன்ன சொல், அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பார்வையால் ஒருத்தரை பார்த்து சொன்ன சொல் இருக்கு பாருங்க, அது பளிச்சிரும். அதனால தான் விளையாட்டுக்கு கூட எந்த ஒரு காரியத்தையும் பேசாதேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம நண்பர்கள் கூட பேசும்போது சொல்லுவோம், பார்த்து போடா, செத்துக்கு இது தொலைஞ்சிடாத. விளையாட்டுக்கு பேசுகிற மாதிரி இருக்கிற வரைக்கும் ஓகே. ஒருவேளை நம்ம சொல்லக்கூடியது அந்த நேர காலத்திற்கு பளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் சொன்னதுனால அவன் செத்தானான்னு நம்ம அப்புறம் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல பயனில்லை. உண்மையாலுமே அது வேலை நடந்திருந்ததுன்னா, ஸோ இது போல் இருக்கக்கூடியதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ சொல்லாலும் ஒருத்தரை காயப்படுத்த முடியும். அதனால தான் நம்ம மந்திரம் சொல்கிறோம். ஸோ சொல்லால் நம்மளால் ஒருத்தருக்கு நல்லா இருக்கவும் வைக்க முடியும், மாற்று வேலையும் செய்ய வைக்க முடியும். இந்த சொல் உருவாவதற்கு எதுவாக இருக்குது? எண்ணம்ங்கிறது இதுவாக இருக்குது. இந்த சொல்லால் சொல்லுவதை காட்டிலும் எண்ணத்தால் நினைப்பதற்கு பல மடங்கு சக்தி அப்படிங்கிறது அதிகம். இதுதான் கண்ணால் பார்த்து அப்படின்னான்னு வச்சுக்கோ, அப்படின்னான்னு வச்சுக்கோ, ரெண்டுக்குமே அந்த க்கும் வித்தியாசம் இருக்குது. எண்ணத்தில் எண்ணி அவனை நான் பார்த்தனாலே போதும், அங்கே இதாயிரும். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நல்லா உங்களுக்கு ஒரு தியானம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன இப்படியே அமைதியாக ஒருத்தர் உட்காந்துட்டு உங்களுடைய புருவ மத்தியில் கவனத்தை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு யார் வேண்டப்பட்டவரோ, இது நம்மளுடைய ஓஷோனுடைய பதிவு, மறைந்திருக்கும் உண்மைகள், நித்திலந்த மணி சேனலில் மறைந்திருக்கும் உண்மைகள், யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை நல்ல செய்தியாக ஒருத்தரும் பார்க்குறதில்ல. அதில் ஓஷோ அவர்களே சொல்லியிருக்காரு. இப்படி அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய புருவ மத்தியை கவனத்தை வச்சுட்டு உங்களுக்கு யார் வேணுமோ உங்களுடைய விருப்பப்பட்டவர்கள் அவங்களுடைய புருவ மத்தியை நீங்கள் கவனம் வச்சுக்கிறீங்க. இப்படி கவனத்தை வச்சுட்டு எதாவது ஒன்று யோசித்து அவர்கள்ட்ட பேசணும்னு சிந்தனை இது பண்ணுறீங்க. பின் அன்னைக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அவர்கள் இது பண்ணும்போது, இல்லை அவங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு ஒன்று இப்படி சொல்லுங்களேன், கால் பண்ணேன், ஃபோன் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன் அப்படின்ட்டு காதலர்கள் நிறைய இப்படி பயன்படுத்திகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சரி ஒரு சக்தி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், வேலை செஞ்சுன்னா சரி சந்தோஷமாக இருங்க. என்னுடைய புருவ மத்தியிலிருந்து அவனுடைய புருவ மத்திக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன், என்னுடைய இருதய கமலத்திலேருந்து நான் அவனுடைய இருதய கமலத்துக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் மேட்ரு. இதையே தெய்வத்துக்கிட்டையும் நம்ம பண்ணலாம். ஒரு சிலையை பார்க்குறோம், தெய்வத்தினுடைய அந்த உருவத்தை பார்க்குறோம், என்னுடைய புருவ மத்தியும் தெய்வத்தினுடைய புருவ மத்தியும், என்னுடைய இருதய கமலத்தையும் தெய்வத்தினுடைய இருதய கமலத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன். தெய்வத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஏதுமற்ற தன்மையை அந்த தெய்வம் வெளிப்படுத்தி காட்டி கொடுக்குங்கிறது முக்கியம். இதுதான் அந்த எனர்ஜி கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி. அதனால் பிராணிக் ஹீலிங்கில் இதுக்கு பேர் காடுன்னு பேர் இல்லையா, இழைன்னு பேர். அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுப்பாங்க. பட் அது அங்கே போகும்பொழுது தெரியும் நமக்கு. இப்போது இந்த கந்திருஷ்டி நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? சுற்றி போடுறது ஒரு வழி, ஓகே. இன்னொன்று, என்னமோ பண்ணிட்டு போடா பைத்தியாரான்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை எந்த வகையிலையும் அது பாதிக்காது. ஆனால் இந்த எண்ணத்தை நமக்கு நாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் கொஞ்சம் கூட மெனக்கெடணும். இதற்கு ஏதுவாக இருக்கும் வழி கொடுக்கும்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, இறை அப்படின்னு சொல்லக்கூடிய என்னை காக்குது, திருவருள் என்னை காக்கிறது. இந்த எண்ணம் முழுக்க நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனசுலேருந்து என்ன வெளிப்படும்? அன்பு மட்டும்தான் வெளிப்படும். பய உணர்வு, பொறாமை உணர்வு, கோப உணர்வு, சந்தேக உணர்வு, இது எதுவுமே வெளிப்படாது. இது எல்லாமே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வினுடைய அந்த அதிர்வலைகள் கொண்டது. ஆனால் அன்பு இது எல்லாத்தையும் தூக்கி தின்னு அதுக்கு ஒரு ஈடே கிடையாத அளவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி கொண்டது. உங்கள் மனசுலேருந்து அன்பு மட்டும் வெளியே வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு யார் எவ்வளோ பெரிய கண்ணை போட்டாலும் சரி, முழியாங்கண்ணை போட்டாலும் சரி, ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு அது அப்படியே ரிப்பல் ஆகி அவனுக்கே அது அன்பாக போய் சேர்ந்துடும். அவன் நம்ம மேலே கோபத்தையும் வெறுப்பையும் கொட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் உங்கள் மேலே பட்டு பவுன்ஸ் பேக் ஆகி அது போகும் பாருங்க, அவனுக்கு என்னவா போகும்? அது அன்பாக போய் சேர்ந்துடும். அவனே ஒரு கட்டச்சே இந்த மனுஷனை போய் தப்பாக நினச்சிட்டான், அப்படி ஒரு கட்டத்தில் அவனே மாறிடுவான். அப்போது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். முதல்ல நம்மகிட்ட அன்பு இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு அன்பு காட்ட முடியும். வெறும் வாயால் வந்து கண்ணே மணியன்னு கொஞ்சி ஒரு பயனும் இல்லை. இது பக்கத்து வீட்டுக்காரி தான் அழகாக இருக்கான்னு நினச்சிட்டே நம்ம பொண்டாட்டி கண்ணே மணியன்னு பயன் இருக்குமா? இல்லை. அந்த அம்மா கண்டுபிடிச்சிரு ஒரு காலத்தில், இவன் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் புருஷங்காரன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிரு ஒரு கட்டத்தில்.
ஆனால் அதே உள்ளார்ந்த அந்த ஒரு அன்பு, நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் படிச்சிருக்கீங்களா, உண்மையான காதலர்கள் அப்படிங்கிறவங்க வாய் விட்டு, அது ஒரு ஒரு முனிவர் ஒரு இதுங்க, நான் சின்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேங்க, எங்கள் அம்மா இருந்தால் கேட்டு சொல்லியிருப்பேன். ஒரு பளிங்கு திரை ஒன்று வச்சு காதலனையும் காதலையும் பிரிச்சிருவாங்க. அவங்க பேசுறதுக்கு காதல் கேட்காது, ஆனால் இருவரும் கண்ணாரவே பேசினதாகவும் இந்த காதலன் என்ன சொன்னதாகவும் காதலி என்ன பதில் சொன்னதாகவும் பின்ன முனிவர் கேட்டு பார்ப்பார். 2 பேரும் இதை தான் அவர் கேட்டார், அதை தான் நான் பதில் சொன்னேன், இதை தான் என்னுடைய காதலி கேட்டா நான் அதுக்கு பதில் சொன்னேன்னு இவங்க 2 பேரும் சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னங்க சயின்ஸு 2 குரூப்பு பிரித்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது, நம்ம ஆளுங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எண்ணம் ஒருவரை சென்று சேரும். அதற்கு எது ஒரு கடத்தா பொருளாக இருக்கிறது? அன்புன்னு சொல்லக்கூடியது. கீழ்நிலை உணர்வுகளும் கடத்தா பொருள் தான். ஆனால் கீழ்நிலை உணர்வுகள் நம்மையும் சேர்ந்து பாதிக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. மேல்நிலை உணர்வு, நன்றி உணர்வு, அந்த ஒரு காதல் உணர்வு அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த அன்புன்னு சொல்லக்கூடியது. அதனால தான் இறையை எப்படி அணுக வேண்டும்? அன்பால் இறையை அணுக வேண்டும்னு சொல்லக்கூடியது. இறை அப்படின்னாலே அன்பு தாங்க. அது எல்லாத்துலேயும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. அந்த அன்பு நம்ம கூட கூடியிருக்குன்னா நீங்கள் இதை பற்றி எதையும் கவலைப்பட அவங்க கையை அங்கே போய் அந்த கண்ணுக்குன்னு பட்ட பரவாயில்லைங்க, அதை ஒன்றும் இல்லை, சாமி நம்மளை பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்மூடித்தனமாக போகிறதில்ல. அது உள்ளார்ந்திருந்தே அவனுக்கு அவனை பாதிக்காது. அதுதான். அப்போ இந்த ஒரு நிலைக்கு நம்ம செல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும்? பக்தி, அர்ப்பணிப்பு, தியானம், இதெல்லாமே ஏதுவாக இருக்கும். தியானம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த சக்தி வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரா வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிக்கும். ஸோ அந்த நிலை இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அந்த தன்மை அப்படிங்கிறது கூடியிருக்கும். ஆனால் தியானம் செய்யும் பொழுது கூடிட்டு தியானத்திலேருந்து எந்திரிச்சோன்னே அப்படின்னு வச்சிங்க, அந்த சக்தி வட்டம் உடஞ்சி போயிடும். அப்போ அந்த சக்தி வட்டம் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்? அன்பு கூடி இருக்கும் பொழுது தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 10 கோடி வருஷம் தியானம் பண்ணாலும் சரி, கண்ணை முடிச்சோன்னே அப்படின்னீங்கன்னா முடிஞ்சுது சக்தி வட்டம், அவ்வளோதான், அவுட்டு. சரிங்களா? ஸோ அப்போ சோர்ஸ் எது? அன்பு தான். அப்போ அதோடு நீங்கள் கூடியிருக்கும் பொழுது அங்கே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளேயும் புறமும், உள்ளும் புறமும் நல்லபடியாக வேலை செய்யும். ஓகே, பெரியவங்க எல்லாமே, இந்த பெரியவங்க யார்? இந்த இப்போ அரசியல்வாதிகள், இல்லை இந்த செலிப்ரிட்டிஸ், அவங்க எல்லாமே மற்ற காரியம் நிறைய பண்ணுவாங்க அவங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட இந்த அன்பு இருக்கா? அவங்க வந்து அப்படியா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு? இல்லை. ஒரு நிலை கொண்ட மனோநிலை கொண்டவர்களாக அவர்கள் இல்லை. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு எப்படிங்க? அவங்க வேறு காரியங்கள்லாம் செய்வாங்க. நான் பார்த்ததில்லை, நானும் செஞ்சு கொடுத்ததில்லை, சொல்லி கேட்டிருக்கேன். இந்த துறையில் கொஞ்சம் அப்படி பயணிக்கிறதுனால சாத்தியங்கள் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு அனுமானத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான். அவ்வளோதான். ஏன்னா நானாக போய் பார்த்து நீ பார்த்தியான்னு நாளைக்கு எவனா கேட்டேன், நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போது இது ஒரு ஒரு பழக்கத்தின்பால் இதை தெரிவிக்க வந்து இந்த மாதிரி வித்தைகள் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியும். சரிங்களா? இப்போ ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம பேசுனதை ஒரு மனுஷன் பண்ணினான்னா சரியாயிரும். ஆனால் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள்னால அது முடியாது. அப்போது இருந்தாலும் அவங்க நல்லா இருக்காங்க. ஒன்று முன்வினை கர்மம், சரிங்களா? இன்னொன்று இந்த பக்தி இருக்கலாமா இருக்கும், தெரியல. மற்றபடி மேக்சிமம் இந்த வேண்டாம் மற்ற காரியங்கள் பண்ணுற மூலமாக தாராளமாக பாதுகாத்துக்கலாம். இது பாதிப்பை உண்டாக்குமா? 100% பாதிப்பை உண்டாக்கியே தீரும். இப்பிறப்பு இல்லைன்னாலும் வேறு ஏதோ ஒரு பிறப்புலையாவது கண்டிப்பாக அதற்குண்டான வினையை அனுபவித்தே தீர வேண்டும். அப்போது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரே வழி என்ன? பக்தி, அர்ப்பணிப்பு, அன்போடு கூடியிருப்பது. திருவருள் 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 அப்படியே இருந்துட்டிங்கனாலே பிரச்சனையே இல்லை. இங்கே அப்படியே அதை நான் சொல்லும் பொழுதே எனக்கு இந்த இடம் வந்து நல்ல இதமாக இருக்குது. அதை உணர்ந்து சொன்னீங்கன்னா போதும், அது காப்பாற்றும். ஏங்க காப்பாற்று? எல்லாமே சாமியாக இருங்க, நாமே சாமியாக தருங்க, அது காப்பாற்றாமையா வேற ஒன்று வந்து காப்பாற்றிட போகுது? திருவருள், அதை சொல்லுங்கள், அது காப்பாற்றும் கண்டிப்பாக, இல்லையா? அவ்வளோதான். கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி இதுதான். திருவருள் 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 காக்கும். அதை வந்து அர்ப்பணிப்போட ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள், காக்கும். ரைட்? ஸோ யா, ராதாகிருஷ்ணன் மாணிக்கவாசகம் சார் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய வேறு ஏதாவது நம்மளுடைய நேயர்கள், என்ன அவருக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்காக தான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது பகிரணுன்னாலும் பகிருங்க. ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.